Good morning, students. We will continue the chapter 29, Elements of Contract, and we will discuss the types of contract on the basis of performance. First one is executed contract. Executed contract na நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம்னு அர்த்தம். இதில் பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்டில் ரெண்டு பேருமே தன்னோட கடமைகளை நிறைவேற்றிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸுன்றவர் ஒய்கிட்ட வந்து கார் வாங்குகிறேன், அதற்கான பணத்தையும் செலுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறார். அப்போ ஒய் என்ன பண்ணுறாரு, உடனே காரு டெலிவர் பண்ணிடுறார். ஸோ ரெண்டு பேருமே கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்டிஸும் இன்னும் தன்னோட கடமைகளை நிறைவேற்றப்படலைன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்றவர் என்ன பண்ணுறாரு, பி கிட்ட வந்து நான் சைக்கிள் வந்து வாங்குகிறேன், அதற்கான காசையும் நான் கொடுத்துட்றேன், ஆனால் 15th ஜூன் அன்றைக்கி தான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆனால் பி என்ன பண்ணுறாரு, நானும் சைக்கிளை கொடுக்குறேன், ஆனால் 20th ஜூன் அப்போ தான் டெலிவர் பண்ணுவேன்னு சொல்கிறார். ஸோ ரெண்டு பேருமே தன்னோட கடமைகளை நிறைவேற்றலை. அதுதான் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னா ஒரு சைடு கான்ட்ராக்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பார்ட்டி தான் தன்னுடைய ப்ராமிஸோ இல்லை தன்னோட கடமைகளோ நிறைவேற்றிருக்காங்கப்பா. அதர் பார்ட்டிஸ் பார்த்தோம்னா தன்னோட ப்ராமிசஸோ இல்லை தன்னோட கடமைகளோ நிறைவேற்றப்படலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் எக்ஸுன்றவர் என்ன பண்ணுறாருனா ஒய்கிட்ட வந்து 10,000 பெருமான ஒரு கூட்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஒய்கிட்ட பணம் செலுத்திட்டாருப்பா. ஆனால் ஒய் வந்து இன்னும் என்ன பண்ணல, அந்த கூட்ஸை டெலிவர் பண்ணலை. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட்னு சொல்வோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைலேட்ரல் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்டிஸும் தன்னோட ப்ராமிசஸும் தன்னுடைய கடமைகளையும் கமிட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைவேற்றலும் அப்படின்றத கமிட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், ஆர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஃபியாட் காரை எஸ்ன்றவருக்கு 10 lakhsக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார், விற்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஸோ இதில் எஸ்ஸு பார்த்தோம்னா ஆரோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருப்பா. ஆனால் இதில் என்ன இருக்குது, ஆர் வந்து ஒரு ப்ராமிசஸ் கொடுக்குறாரு, நான் காரு விற்கிறேன் அப்படின்னு. அனதர் ப்ராமிஸ் என்னது, எஸ்ஸு வந்து நான் அந்த காரை வாங்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்டில் பார்த்தோம்னா ரெண்டு ப்ராமிசஸ் இருக்குப்பா. That's all. We will continue the next topic in the next video. Thank you.